ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹே ஃபார்ம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விட நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, பைக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பைக்கில் நடக்குது அப்படின்னா அது என்ன விஷயம்னா வைப்ரேஷன் தாங்க. நம்ம வண்டியில் ஏன் வைப்ரேஷன் வருது, அந்த வைப்ரேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்கள் பைக்குகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பைக்கை நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போது வண்டியோட சவுண்டை விட வைப்ரேஷனோட சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்கும். பெரும்பாலும் பைக்கை விட ஸ்கூட்டர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க பைக் சுச்சுவேஷனில் ராயல் என்ஃபீல்டை தவிர வேற எந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வரப்போறதுல நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபரில் தான் இருக்கு. நீங்கள் ஒருவேளை அந்த டேங்கை கழட்டி, இப்போ நம்ம எஃப்ஜெட் அப்படின்னா டேங்க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம அந்த டேங்கை கழட்டி அந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும்போது, வேலை பார்த்துட்டு திருப்பி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டாமல் விட்டுருவீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லப்பர் சிஸ்டம்லாம் இருக்கும். அந்த லப்பர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாச் பண்ணாமல் இருப்பீங்க. ஒருவேளை அந்த மாதிரிலாம் பண்ணனா அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸில் தான் ஏகப்பட்ட வைப்ரேஷன்லாம் வரும். அது எப்படி ப்ரோ வருது, எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூட்டரை பொறுத்த அளவுக்கு நட்டு போல்ட் யூஸ் பண்றதை விட அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல நம்ம மாட்டிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலட்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். அந்த ஃபிட் பண்ணும்போது ஏதாவது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி திருப்பி நம்ம ரீஃபிட் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்கூட்டர்ஸ்ல ஏகப்பட்டது வரும். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கை கலட்டவோ பைக்கை பார்த்தீங்கன்னா வேலை செய்யவோ கூடாதுங்க. பைக்கை பற்றி தெரிஞ்சவங்க, அதாவது மெக்கானிக் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும். நம்ம ஏதோ தெரியாமல் ஏதோ இழுத்துட்டோம் அப்படின்னாலுமே, அது உடஞ்சு போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஸோ நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கலட்டவோ மாட்டவோ கூடாது. நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுங்க. இந்த மாதிரி பைக் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் டே பை டே டெய்லி அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த ப்ரோடல பார்க்கலாம்.